தமிழ்நாடு நாள் என்பது தமிழருக்கு என்று தனி மாநிலம் உருவான நாளை குறிப்பிடும் நாளா பார்க்கப்படுது. இந்திய விடுதலைக்கு பிறகு மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வந்த நிலையில என்ன நடந்துச்சு? மொழிவாரி மாநிலங்களின் கொண்டாட்டத்துல தமிழகத்தின் தனித்த அடையாளம் என்ன? விரிவா பார்க்கலாம். இந்திய விடுதலைக்கு பிறகு மாநிலங்கள் பிரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வந்த நிலையில அதை அப்போதைய ஒன்றிய அரசு ஏற்க மறுத்துச்சு. ஆனாலும் ஆந்திர மக்களால இந்த கோரிக்கை கடுமையா முன்வைக்கப்பட நிறைய கலவரங்களும் வெடிச்சுச்சு. இதனால ஒன்றிய அரசு வேறு வழி இல்லாம 1956 நவம்பர் 1 இந்தியாவை மொழிவாரி மாநிலங்களா பிரிச்சாங்க. இதன்படி மெட்ராஸ் மாகாணத்திலிருந்து மலையாளம், தெலுங்கு மற்றும் கன்னட மொழிகள் பேசிய பகுதிகளை கொண்டு கேரளா, ஆந்திர பிரதேசம், கர்நாடக மாநிலங்கள் உருவாச்சு. மெட்ராஸ் மாகாணத்தின் எஞ்சிய பகுதிகளும் திருவிதாங்கூரின் தமிழ் பகுதிகளும் இணைக்கப்பட்டு மெட்ராஸ் மாநிலம் பிரிக்கப்பட்டுச்சு. மெட்ராஸ் மாகாணத்தை மொழிவாரியா பிரித்த நாளான நவம்பர் 1 தமிழ்நாடு நாளா கொண்டாடுவதற்கான அரசாணையை அப்போதைய தமிழ்நாடு அரசு 2019 வெளியிட்டாங்க. தமிழ் பேசும் மக்கள் பெரும்பான்மையாயிருந்த பகுதி மெட்ராஸ் மாகாணமாகவே நீடித்த நிலையில 1967 ஜூலை 18 அண்ணா தலைமையிலான முதல் திமுக அரசு மாநில சட்டமன்றத்துல மெட்ராஸ் மாகாணத்துக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டி தீர்மானம் நிறைவேற்றினாங்க. இந்த தேசிய அளவிலான கொண்டாட்டங்கள்ல இருந்து மாறுபட்டு தமிழ்நாடு நவம்பர் 1 மாநில உருவாக்க நாள் என்ற மற்ற மாநிலங்களை போல கொண்டாடுவதில்லை. 1956 நவம்பர் 1 மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட அன்றைய மெட்ராஸ் மாகாணத்திலிருந்து தெலுங்கு, கன்னடம் மற்றும் மலையாளம் பேசும் பகுதிகள் ஆந்திரா, கர்நாடகா கேரள மாநிலங்களோடு இணைக்கப்பட்டுச்சு. இதனால அப்போதைய மெட்ராஸ் மாகாணம் பல நிலப்பரப்புகளை இழந்தது. இது ஒரு பிரிவினைக்கான நாள் என்ற விமர்சனமும் முன்வைக்கப்படுது. இருந்தாலும் 2019 அப்போதைய தமிழ்நாடு அரசு நவம்பர் 1 தமிழ்நாடு நாள் என கொண்டாடணும்னு அறிவிச்சாங்க. ஆனா 2021 தற்போதைய தமிழ்நாடு அரசு மெட்ராஸ் மாகாணத்தின் பெயர் தமிழ்நாடு என்று மாற்ற சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஜூலை 18 தமிழ்நாடு நாள் ஆக கொண்டாடப்படணும்னு அறிவிச்சாங்க. இருந்த போதிலும் சில தமிழ் அமைப்புகள் இன்றளவும் நவம்பர் 1 தமிழ்நாடு நாளாக கொண்டாட வேண்டும்னு வலியுறுத்தி வராங்க. நவம்பர் 1 இந்தியாவோட பல மாநிலங்களுக்கு புது அத்தியாயத்தின் தொடக்கத்தை குறிக்குது. இது மொழி, கலாச்சாரம் நிர்வாக வசதியின் அடிப்படையில் உருவான மாநிலங்களின் பெருநாளை குறிக்கும் அதே நேரத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இது நிலப்பரப்பு இழப்புகளையும் தமிழ்நாடு நாள் கொண்டாட்டம் குறித்த ஒரு தொடர்ச்சியான வரலாற்று விவாதங்களையும் நினைவூட்டும் நாளாகவே பார்க்கப்படும் என்ற விமர்சனமும் இன்றளவும் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில தமிழகத்தை சேர்ந்த பல அரசியல் கட்சி தலைவர்கள் நவம்பர் 1 தமிழ்நாடு நாள் என்று குறிப்பிட்டு வாழ்த்துகளையும் சொல்லி வராங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.